இந்த படத்தோட ஓப்பனிங்லேயே ஜூன் 19 1990 ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ காட்டுறாங்க. அதுல நரேன் அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துல இருக்காரு. அந்த இடம் ஃபுல்லாவே ஒரே எல்லோ கலரா இருக்குது. அங்கங்க பாத்தீங்கன்னா பல முடிவே இல்லாத ரூம்ஸா இருக்குது. எங்க பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்குது. அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு ஒரு ஏதோ ஒண்ணுத்துக்கிட்ட மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதங்கி பதங்கி பயந்துகிட்டே போய்கிட்டு இருக்க ஒரு இடத்துல இவரு நிறைய வயர்ஸ் போறதை வந்து நோட் பண்றாரு. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இவரும் போயிட்டு பார்த்தா அந்த இடத்துல நிறைய ரேடியோ கம்யூனிகேஷன் பண்றதுக்கான பல டிவைசஸ் எல்லாமே இருக்குது. உடனே இவரு என்ன பண்றாரு அப்படின்னா தன்னோட டீமுக்கு வந்து கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்றாரு. இந்த மாதிரி என்னோட டீமை விட்டு நான் வழி மாறி வந்துட்டேன், எங்கேயோ மாட்டிக்கிட்டேன், இது வரைக்கும் நான் இவ்வளவு தூரம் இங்க வந்ததே கிடையாது, அது மட்டும் இல்லாம ஏதோ ஒண்ணு என்ன வந்து பின்னாடியே துரத்திக்கிட்டே வருது, நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வருது, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கம்யூனிகேட் பண்ண முயற்சி பண்றப்போ அந்த இடத்துல திடீர்னு ஒரு சீகல் வந்து விழுது. அதாவது ஒரு கடல் பறவை வந்து விழுது. இந்த இடத்துல எப்படி இந்த இடத்துல ஒரு கடல் பறவை வரும்னு சொல்லிட்டு இவரு அது வந்த திசையில போயிட்டு பார்த்தாக்கா திடீர்னு ஒரு என்டிட்டி இவரை வந்து துரத்த ஆரம்பிக்குது. இவரு அதை பார்த்து பயந்து போய் அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. எங்க பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்குது. திக்கு தெரியாம ஒரு ரூம்ல போய் மாட்டிக்க அந்த இடத்துல ஒரு டோர் இருக்கு, அதை ஓபன் பண்ண முடியல இவரால. வேற வழியா போலான்னு சொல்லிட்டு ஒரு வெளியே போனா திடீர்னு இந்த மாதிரி ஒரு உருவம் வந்து அவர் அட்டாக் பண்ண அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் ஒரு 4 சயின்டிஸ்ட் டிவில பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே பேக் ரூம்ஸ் அப்படிங்கிற இந்த படத்தோட டைட்டிலையும் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இந்த படத்தை முழுசா பார்க்க டைட்டிலுக்கு கீழே இருக்கிற லிங்க் தொட்டு பாருங்க.